திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கையில் வேலுடன் சென்று விஸ்வரூப தரிசனம் செய்தார். மனமுருகி வழிபாடு செய்த அவர் இதற்காக நேற்று நள்ளிரவு தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கிளம்பினார். மதுரை விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய விஜய் கார் மூலம் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை பைபாஸ் சாலை வழியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வருகின்றார். கோயில் வளாகத்தில் பேட்டரி கார் மூலம் ஏறியவர் கோயில் வாசல் வந்து இறங்கினார். இதைத் தொடர்ந்து கோயில் கடலுக்கு சென்று புனித தீர்த்தம் தெளித்துக் கொண்ட விஜய் அவரை ரசிகர்களும் தொண்டர்களும் சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்தனர். திடீரென்று அவர் மீது பாய்ந்த ரசிகர். இதையடுத்து பலத்த பாதுகாப்புடன் கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். கோவிலில் சண்முக விலாச மண்டபத்தில் வைத்து விஜய்க்கு திரிபுர சுந்தரர்கள் சார்பில் கையில் வேல் கொடுத்து பூர்ண கும்ப மரியாதை அளித்து வேல் வழங்கினர். இதைத் தொடர்ந்து கையில் வேலுடன் கோயிலுக்கு சென்ற விஜய் முருகர், சண்முகர், பஞ்சலிங்கம், வள்ளி, தெய்வாயனை, சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆகிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருவதை அறிந்து அங்கு ஏராளமானவர்கள் கூடிய நிலையில் விஜயை பார்த்ததும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆரவாரம் செய்தனர். அதன் பின்பு நடிகர் விஜய் உரிய மரியாதை செலுத்தப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதோ அதற்கான நேரடி வீடியோ காட்சி. எங்க வச்சிருக்கீங்களா? எங்கிட்ட அல்றா